தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். திருநெல்வேலியில் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். முக்கிய செய்தி: திருநெல்வேலியில் நடைபெற்ற தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். திருநெல்வேலி வீரவண்ணலூர் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக தற்போது காவல்துறையினர் கொலையாளியை சுட்டுப்பிடித்துள்ளனர். போலீசாரை அரிவாளால் தாக்கியதால் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி வீரவண்ணலூரில் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகளை துப்பாக்கியால் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். கொலையாளியை கைது செய்ய முயன்றபோது போலீசாரை அரிவாளால் தாக்கியதால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொலையாளியை கைது செய்ய முயன்றபோது போலீசாரை அரிவாளால் தாக்கியதால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார். ஆல்வின், திருநெல்வேலி வீரவண்ணலூரில் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் தற்போது குற்றவாளிகளை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அந்த குற்றவாளிகளின் பின்புலன் குறித்து ஏதேனும் விவரங்கள் வெளிவந்திருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? திருநெல்வேலி மாவட்டம் வீரவண்ணலூர் அருகே கடந்த 2ஆம் தேதியன்று தந்தை மகன் ஆகிய 2 பேரும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். காளிமுத்து என்பவர் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த தலை பிரதான மாநில நெடுஞ்சாலை கல்லிடைக்குறிச்சி பகுதியில வீசப்பட்டது. இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்துல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த தொடர் விசாரணையில இதுவரை மட்டும் சுமார் 12 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். ஒட்டுமொத்தமாக 13 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில மேலும் இதோடு தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மிக தீவிரமாக மேற்கொண்டு வந்தனர். அந்த வகையில தான் இதே பகுதியில் அந்த கொலை நடைபெற்றதற்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மணிமுத்தாரினுடைய 80 அடி கால்வாய் பகுதியில் மேலும் ஒரு நபர், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில காவல்துறையினர் அங்கு சென்று அந்த கொலையாளியை பிடிக்க முற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதே மூலச்சி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்படி மேற்கொண்ட போது அவர் அரிவாளால் தாக்கியதில் காவல்துறையினருக்கு காவலர் ஒருவருக்கு கையில் பலத்த வெட்டுக்காயம் என்பது ஏற்பட்டது. இந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் தற்காப்பிற்காக அந்த பிடிக்க சென்ற அந்த குற்றவாளி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபர் காலில் பலத்த காயமடைந்திருக்கிறார். உடனடியாக அவரும் பலத்த பாதுகாப்போடு மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று முதல் கட்டமாக இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு அரிவாளால் வெட்டுக்காயத்தால் பாதிக்கப்பட்ட காவலருக்கும் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில சிகிச்சை வழங்கப்பட்டு அவரும் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோடு சேர்த்து இந்த இரட்டை கொலை வழக்கில் மொத்தமாக 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்பதையும் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பாதுகாப்பிற்காக மட்டும் காவல்துறையினர் இந்த துப்பாக்கியால் சுட்டதாகவும், குறிப்பாக அந்த நபர் அரிவாளால் காவலர்களை தாக்கியதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல விளக்கம் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலையும் காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு காரணமான அந்த அரிவாள் வெட்டுக்காயத்தில் படுகாயமடைந்த காவலர்களுக்கு தற்போது அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் கூட திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போன்று திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் ஆகிய 2 பேரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த காவலரையும் பார்வையிட்டிருக்கிறார்கள். பிடிபட்டிருக்கக்கூடிய அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபரையும் பிடிபட்டிருக்கக்கூடிய நபரையும் காவல்துறையினர் நேரில் பார்த்து அங்கு விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.